பிரகே மேம், உங்களை பார்க்கறதுக்காக சிமோனிகா மேடம் வந்திருக்காங்க. இந்த நைட் டைம்லயா? சிமோனிகா? என்ன சிமோனிகா, ஏதாவது பிரச்சனையா? மேம், அது நீங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ தப்பா தோணுச்சா, அதனாலதான் உங்களை பார்க்க ஐ வந்தேன். எம் ரியலி சாரி சிமோனிகா. நான் தேவையில்லாம உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன். தேவையில்லாம ஓவரா பேசிட்டேன். நான் உன் பேச்ச கேட்டிருந்திருக்கணும். ஐ எம் ரியலி சாரி சிமோனிகா. நான் நீ சொல்றத இட்ஸ் கேட்டிருக்கணும். ஓகே மேம், நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. மேம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பேசணும், அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த விஷயத்த போன்ல பேசினா சரியா இருக்காது, அதனால தான் நான் நேர்ல வந்தேன். சொல்லு சிமோனிகா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இப்போ பொன்னி அப்புறம் பிரக்யா விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது நல்லது. ஏன்னா மேம், சாரை கொல்லணும்னு நினைக்கிற கில்லருக்கு உங்களை கொல்ல நினைக்கிறவனுக்கு ஒருவேளை உங்களை மாதிரி இன்னொருத்தவங்க இருக்கிறது தெரிஞ்சா அவங்களுக்கு சாதகமா இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம்ல. அண்ட் மேம், பொன்னியோட உயிருக்கு கூட இது ஆபத்தாகலாம்ல. நான் இத பத்தி சுத்தமா யோசிக்கவே இல்லை. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் உன்னை அவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் ஒருவேளை உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்கிட்ட பேசிருக்கவே மாட்டாங்க, என்னை பத்தி இவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டாங்க. மேம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க மேம். இது என்னோட வீடும் தான். இன்னைக்கு நாங்க சாப்பிட்ற சாப்பாடு, என்னோட அம்மா சாப்பிட்ற மாத்திரை, இது எல்லாமே நீங்க எனக்கு வேலை கொடுத்ததுனால தான். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என்னோட கடமை மேம். நீ ரொம்ப நல்லவ சிமோனிகா. சரி, இங்க பாரு, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடு. உங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, நான் டிரைவர் அனுப்பி வைக்கிறேன். இல்ல மேம், நானே போய்க்கிறேன் மேம். இட்ஸ் ஓகே. ஷோர்? எஸ் மேம். ஓகே, பை. பாய். நம்பிக்கைங்கிறது கடைபிடிக்கிறதுக்காக இல்ல, உடைக்கிறதுக்காக தான் இருக்கு. நான் உன்னோட நிழல் மிஸ்ஸஸ் பிரக்யா அபிஷேக். அந்த நிழலுக்கு எந்த உருவமும் கிடையாது. யாரு? என்ன குழந்தை மாதிரி பயப்படுற? நல்லா தூங்கிட்டு இருக்கவனை இப்படி எழுப்பினா பயப்படாம என்ன பண்ணுவேன்? ராத்திரி நேரத்துல நீங்க என்ன பண்ற? பிட்ச் ரீடிங். நாளைக்கு ஃபைனல் மேட்ச்ல, அதனால பிட்ச் அண்ட் ஃபீல்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கேன். நாளைக்கு என்னோட வாழ்க்கையோட முக்கியமான நாள், கல்யாண நாள். உன்னோட கல்யாண நாளுக்கும் இந்த ஃபைனல் மேட்சுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? கனெக்ஷன் இருக்கு. எனக்கும் என் புருஷனுக்கும் உறவு ஏற்பட்ட நாள் அது. அந்த நாள் அன்னைக்கே அந்த அபிஷேக்குக்கும் பிரக்யாக்கும் இருக்கிற உறவு நிரந்தரமா கட் ஆக போகுது. எனக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்க போகுது. நீ நிறைய தடவை சொல்லிருக்க அபிஷேக கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க, நடந்திருக்குதா? நாளைக்கு சாகணும்னு அவனுக்கு எழுதி இருக்கு. நாளைக்கு என் புருஷனோட போட்டோவை வச்சுட்டு எங்க ஆனிவர்சரியை நான் கொண்டாடுவேன். கூடவே அவங்களுடைய சாவையும் நான் கொண்டாடுவேன். நாளைக்கு என் புருஷனோட கனவு நிறைவேற போகுது. உன்னோட கனவு நிறைவேறணும்னா உன்கிட்ட சாலிடா பிளான் இருக்கணும்ல? பிளான் இருக்கு, சாலிட் பிளான் இருக்கு. என்ன பிளான் அது? நாளைக்கு நான் இந்த வீட்டை பாமால பிளாஸ்ட் பண்ண போறேன். அப்பதான் இங்க ஒருத்தரையா தனித்தனியா கொல்ல வேண்டியிருக்காது. ஏய், என்ன சொல்ற நீ? பாம் வச்சா எல்லாரும் செத்துருவாங்க, நாமளும் செத்துருவோம். திருச்சாவும் செத்துட்டானா? இல்ல, இந்த பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லாரும் ஒரு நாள் செத்துதான் ஆகணும். பைத்தியம் முத்தி போச்சு போல இருக்குதே. இவ தலையில பேய் உக்காந்துக்குது. இப்ப இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னையும் திருச்சாவையும் எப்படி காப்பாத்திக்கிறது நான் தான் யோசிச்சாகணும். உன்னோட கேவலமான மூளையை வச்சுக்கிட்டு என் பிளான சொதப்பணும் நினைச்சேன்னு வச்சுக்கோ. அப்புறம் நான் உன்னை இங்கேயே இந்த இடத்துல கொன்னுடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்னோட விளையாட நினைச்ச உன்னை உயிரோடவே விட மாட்டேன். ஏய், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நான் திருசாவோட என் ஃபியூச்சரை கூட பிளான் பண்ணிட்டேன். என் பசங்களுக்கு பேர் கூட டிசைட் பண்ணிட்டேன், தெரியுமா?
ஓகே, நீ எப்படி சொல்றியோ அப்படியே பண்ணிடலாம். குட். இப்பதான் உன் மூளையை நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க. நாளைக்கு பார்த்துட்டே இரு. நாளைக்கு இந்த வீட்ல தான் தீபாவளி. இல்ல நாளைக்கு சுத்தமா முடியாது. நாளைக்கு நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். நாளைக்கு இல்ல, நாளான்னைக்கு தான். நாளான்னைக்கு பார்த்துப்போம். ஓகே. ஃப்ளவர்ஸ், பார்ட்டி நடக்க போகுது, பார்ட்டி நடக்க போகுது. நாளைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் பிரிச்சிடலாம். எதுக்கு? எதுக்குன்னா நாளைக்கு 11th மார்ச். ஓகே. ஆனா 11th மார்ச்னா பொங்கலோ தீபாவளி எதுவும் கிடையாதுல்ல, அப்புறம் எதுக்கு? நாளைக்கு 11th மார்ச் ஞாபகம் வந்ததா? 11th மார்ச் தான். அதுக்கு மத்த நாள் போல தானே அதுவும். உங்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுப்பேன், பிரபா கிட்ட கொடுப்பேன். நீங்களும் ஏதாவது மீட்டிங்க்கு கிளம்புவீங்க. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? உனக்கு 11th மார்ச் என்னன்னு ஞாபகம் இல்லையா? நாளைக்கு ஒண்ணு மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. என்ன? நாளைக்கு நானும் த்ரிஷாவும் ஷாப்பிங் பண்ண போறோம். அவ எனக்காக நிறைய வாங்கிட்டு வந்தால, அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நாளைக்கு நீயும் த்ரிஷாவும் ஷாப்பிங் போறீங்களா? நாளைக்கு ஃபுல் டே அவளோட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நாளைக்கு நானும் ஃபுல் டே லாங் டிரைவுக்கு போறேன். அப்போ உங்க ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எனக்கு சொல்லிடுங்கண்ணே. அது என்னன்னா, ஷாப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அதை த்ரிஷாக்கும் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அங்க போறோம். அதுக்கு முன்னாடி சொல்லிடுங்கண்ணே. நாளைக்கு நல்லா என்ஜாய் பண்ண போறோம். என் லைஃபோட மிகப்பெரிய ஸ்பெஷல் டே இவளுக்கு ஞாபகம் கூட இல்லை. நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டேல அதை நான் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்க போறேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமும் இருக்கு. ஞாபகம் வந்துருச்சா? பாட்டி தான் எனக்கு சொன்னாங்க. எனக்கு நல்லா தெரியும், யாரு வேணாலும் மறக்கலாம், ஆனா என்னோட லவ்லி பாட்டே மறக்க மாட்டாங்க. ஐம் சர்ப்ரைஸ், நீ எப்படி மறந்துட்ட? அதான் நானே யோசிச்சுட்டு இருக்கேன், நான் எப்படி மறப்பேன்? நானே மறந்துட்டேன்னா பாத்துக்கங்களேன். ஆனா பாட்டிக்கு மட்டும் எல்லாமே ஞாபகம் இருக்கு. அவங்க தான் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. ஷாப்பிங் கூட இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம்ல. ஏன்னா நாளைக்கு டெய்லர் வர போறாங்க. போன தடவை இங்க எல்லாரும் ட்ரெஸ்ஸையும் ஏனோ தானோன்னு தைச்சு கொடுத்துட்டாங்க. இந்த தடவை நாங்க எல்லாரும் புது ஃபிட்டிங்ஸ் கொடுக்க போறோம். த்ரிஷா, நான், மைதிலி அண்ணி எல்லாருமே. நீ டெய்லரை பத்தியா பேசிட்டு இருந்த? ஆமா, வேற என்ன? உங்களுக்கு என்னன்னு தோணுச்சு? சரி, எதுவா இருந்தா என்ன, தூங்கலாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நல்லா தூங்கு. என்னையும் தூங்க விடு. இந்த டெய்லரை பத்தி பேசி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் டிஸ்டர்ப் பண்றேனா? நீங்க தானே கேட்டீங்க நாளைக்கு என்ன பண்ண போறோம், என்ன பிளான்னு கேட்டீங்க. அதனால தான் சொன்னேன். இல்ல நானும் தானே தூங்கணும். நாளைக்கு லாண்ட்ரிக்காரன் கூட வருவான். ஏன் என்ன தூங்க விட மாட்டேங்கிறீங்க? நான் சீக்கிரமா எந்திரிக்கணும். இவ என் குண்டச்சியே இல்ல. இவளுக்கு என் பர்த்டேவே ஞாபகம் இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு விஷ் பண்றதுக்கு என் பாட்டி, ஃபேமிலி, என் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. Happy birthday.
உங்க புண்ணியத்துல என் அபியோட வாழ்க்கையில சந்தோஷம் 2 மடங்கா இருக்கணும். அக்கா வரம் கேட்கும்போது எதுக்கு கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு ஒரு 4 மடங்கு அதிகமாக்கிடுவோம். நீ கூட தான் இப்ப கஞ்சத்தனம் பண்ற. 8 மடங்கு ஆக்கிட்டா என்ன? அக்கா இப்படி 8 மடங்கு 10 மடங்கு 20 மடங்குன்னு இப்படி என்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்க்கா. கடவுளே என் அபியோட வாழ்க்கையில ரொம்ப நிறைய சந்தோஷம் இருக்கணும். அப்புறம் என்னோட அபி 100 வருஷத்துக்கு மேல வாழணும். அபி 100 வருஷம் வாழணும்னு நீங்க எவ்வளவு வேண்டுனாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அபியை கொல்றதுக்கு மிகப்பெரிய பிளானோட சிமோனிகா வந்துனுங்கிறா. உங்க வேண்டுதெல்லாம் வீணா தான் போக போகுது. இன்னைக்கு அந்த ராக் ஸ்டாரோட கதை கண்டிப்பா முடிஞ்சு போயிடும். இப்ப அவனை கொல்ல போற அந்த பாம்பை பார்க்கறதுக்கு தான் நான் போயினுக்கிறேன். Happy birthday to me. Happy birthday to me. ராக்ஸ்டார் பர்த்டேக்கு எந்த சர்ப்ரைஸும் இல்லையா? ஒரு கிஃப்டும் இல்லையா? யூசுவலா என் கிஃப்ட்ஸ் எல்லாம் என் பில்லோ கிட்ட தானே இருக்கும். இவ இன்னும் போர்வையை போத்துக்கிட்டு தூங்குறான். என் பர்த்டே கூட இவளுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இவ கண்டிப்பா நடிக்கிறான்னு எனக்கு ஏன் தோணுது? என் கிஃப்டை இங்கதான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பா. அங்க ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கா பாரு. இவ என்னோட பர்த்டே கிஃப்ட 2 கைக்கு நடுவில் மறைச்சு வச்சு தூங்கிட்டு இருக்கா. என்ன வாங்கி வச்சிருக்கான்னு பாக்குறேன். பள்ளி கரெக்டான பேரை தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு. அட விட்டவே மாட்டேங்கிறது. இவ்வளவு வெயிட்டா இருக்கா? சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டிச்சு இன்னும் வெயிட் ஆயிட்டே போறான். பில்லோவா? என் கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சே. இந்த கண்டெய்னர் வர சுமந்துகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நல்ல வேலை தூக்கத்துல இருந்து எந்திரிக்கல. இல்லைன்னா காலையிலேயே வளவலன்னு புலம்பி தள்ளியிருப்பான். என்ன பண்றீங்க? ஒன்னும் இல்ல, தூங்கு தூங்கு. நீ தூங்குமா? தூங்கவா? என்ன 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 பண்றீங்க நீங்க? அது நீ சோஃபால இருந்து தூங்கும் போது அப்படியே ஸ்லிப் ஆனியா? கரெக்டா டைம்க்கு வந்து நான் உன்னை பிடிச்சிட்டேன். கிஃப்ட தேடிட்டு இருந்தாரோ? என்னாச்சு? ஏன் சிரிக்கிற நீ? சிரிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நான் சிரிக்கிறதுனால நீங்க டாக்ஸ் கட்டணுமா என்ன? நீ என்ன பார்த்து சிரிச்சு என்டர்டெயின் ஆயிட்டு இருக்க. டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். இன்னும் சரி, ஜிஎஸ்டியோட 50% ஆட் பண்ணி தரேன். எப்படியோ டாக்ஸ் கேக்குறீங்க, அதுக்கு நான் சிரிச்சிடுறேனே. நீ என்ன இரிட்டேட் பண்ற. இன்னைக்கு உங்க மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, ப்ராப்ளம் எனக்கு இல்ல. ப்ராப்ளம் உனக்கு தான் இருக்கு. வர வர நீ எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்க. உங்களுக்கே எப்படி தோணுது? ஏன்னா நீ மறந்துட்டல, மெயின் விஷயத்தையே மறந்துட்ட. என்ன மறந்துட்ட? நீயே சொல்லு. என்ன சொல்றது? நான் என்ன மறந்துட்டேன்? நீ என்ன மறக்கல, எல்லாத்தையும் தான் மறந்துட்ட. இன்னைக்கு என்ன டேட்? என்ன இன்னைக்கு? மார்ச் 11, 11th மார்ச். எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நேத்து ராத்திரில இருந்து நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? 11th மார்ச் 11th மார்ச்னு. நான் தான் உங்ககிட்ட என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டேன்ல. முதல்ல த்ரிஷாவோட ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்ணிருந்தேன். ஆனா டெய்லர் வராருன்னு பாட்டி சொன்னதுனால அந்த பிளானை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, அப்புறம் காலையில லாண்ட்ரிக்காரன் கூட வருவான்னு சொன்னேன்.
அப்புறம் மறந்துட்டல? இப்ப சொல்லு, ப்ராப்ளம் யாருக்கு? ஐ எம் சாரி. என்ன சாரி? ஏய், இதெல்லாம் நானா உனக்கு ஞாபகப்படுத்தணும்? இல்ல இல்ல, ஐ எம் ரியலி சாரி. நான் எப்படி மறந்தேனே தெரியல. இட்ஸ் ஓகே. இன்னைக்கு தான் பூஜை இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு வீட்ல தான் பிரசாதம் பண்ணணும்னு பாட்டி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. நான் வேற ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ. நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. நான் போய் பிரசாதம் ரெடி பண்றேன். இட்ஸ் ஓகே. நீ போய் பிரசாதம் பண்ணு. குழந்தை மாதிரியே இருக்கீங்க. நீ ஏதாவது சொன்னியா? இல்லையே. ஆனா ஏதோ சொன்ன மாதிரியே தோணுச்சே. தோணுச்சுன்னா அதுக்கு என்ன? இங்க ஸ்னோஃபால் ஆகுற மாதிரி கூட உங்களுக்கு தோணும். ஸ்னோஃபால் ஆகுமா என்ன? யா வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஓ மிஸ்டர் சாபி, குட் மார்னிங். எப்படி குட் இருக்கீங்க? மார்னிங். நான் நல்லா இருக்கேன். குடிக்க ஜூஸ் கொண்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆக்சுவலி நான் வந்தது. சரி, நீரஜ் எங்க இருக்காரு? நான் அவரை சரி பார்க்கணும். சரி. கௌரி, சாரா Sir. கூப்பிடுமா? ஓகே சார். வாங்க மேடம், ப்ளீஸ் உட்காருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் நீங்க கடைக்கு வந்தது. சார், மிஸ்ஸஸ் அபிஷேக் வந்திருக்காங்க. அவங்க பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு போக. அவங்க பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சா? இன்னும் ஆகல சார். சரி, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அதோ சார் வந்துட்டாரு. வணக்கம் மேடம், வாங்க வாங்க. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? அது வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல இன்னைக்கு. நல்லா தெரியுமா பிரக்யா, இன்னைக்கு அபி தம்பியோட பிறந்த நாள். நான் கேலண்டர்ல நோட் பண்ணி வச்சிருக்கேனே. அபியோட பிறந்த நாளை மறக்க முடியுமா? அந்த பிரேஸ்லெட்டை காட்டுங்களா பார்க்கலாம். கமலேஷ், நீ போய் நீலேஷ் கிட்ட சூர்யாவோட வேலையை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லு. முதல்ல அபியோட பிரேஸ்லெட்டை ஃபினிஷ் பண்ண சொல்லு. ஃபினிஷ் பண்ணனும்னா இன்னும் முடியலையா? இல்ல, அப்படிலாம் இல்ல, இதோ இப்போ ரெடி ஆயிடும். நான் உங்ககிட்ட இன்னைக்கு ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. எனக்கு தெரியுமா, நீ கவலைப்படாத. ம். நீ முதல்ல இல்ல, உட்காருமா இல்ல, பிரக்யா. பரவாயில்ல. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. இதோ வந்துருச்சு. வாவ், பாத்தியாமா, ஸ்டைலிஷா இருக்குல்ல? நீங்க இத அழகா ரெடி பண்ணிட்டீங்களே. யா, இது ஸ்டைலிஷ் கம் ஆர்டிஸ்டிக். அபிஷேக் இத இப்படி போட்டுக்கிட்டாருன்னா, இத அது பாத்தியா? அபி இதை இப்படி போட்டுக்கிட்டு அவரோட முடிய கோதும் போது லைட் படும்ல, அப்ப கிளிட்டரிங்கா ஸ்டைலிஷா இருக்கும். ஆமா. அதே நேரத்துல அவர் கிட்டார் ப்ளே பண்ணும்போது இது ஆர்டிஸ்டிக்கா தெரியும். வாவ், சூப்பர். ஸ்டைலிஷ், வாவ், ஆர்டிஸ்டிக், வாவ், ஸ்டைலிஷ், வாவ், ஆர்டிஸ்டிக். வாவ். எனக்கு நல்லாவே புரியுதுங்க. நீங்க இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அவருக்கு இந்த பிரேஸ்லெட் ரொம்ப ஸ்பெஷல். இது உடைஞ்சு போனதுனால அவர் போடாம வச்சிருந்தாரு. இதை பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இதை பேக் பண்ணிடுங்க. ஆனா ஒரு விஷயம் பிரக்யா, இதுல ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்கு. என்ன, இன்னும் வேலை இருக்கா? இங்க பாருங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா வீட்டுக்கு போ பிரக்யா. அபியோட பர்த்டே கேக் வரதுக்கு முன்னாடி இது உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். என்ன கமலேஷ்? 100% சார். கண்டிப்பா கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா கொடுத்துருவா, என்ன நம்பு. சரி, ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். இதை யார்கிட்ட கொடுத்து அனுப்புனாலும் சரி, இது அவருக்கு சர்ப்ரைஸ். அவர்கிட்ட டைரக்டா கொடுத்துட வேண்டாம்னு சொல்லி அனுப்புங்க. அத நான் பாத்துக்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் சீக்கிரமா அனுப்பிடுங்க. ஓகேமா, பாத்து போயிட்டு வா. வரேங்க. சூப்பர் சார், அசத்தினீங்க. ஸ்டைலிஸ்டிக்கா ஆர்டிஸ்டிக்கா மாத்திட்டீங்க. கமலேஷ், இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கேன்னா இதெல்லாம் பண்ணிதான், புரிஞ்சுதா? அசத்திட்டீங்க சார். ரொம்ப பாராட்டாத. சரி சார், இதை கொண்டு போய் கொடுத்துருமா? என்னோட லைஃப்லயே வேர்ஸ்ட் பர்த்டேனா அது இதுதான். அந்த பல்லிக்கு தான் ஞாபகம் இல்ல, வீட்டுல வேற யாருக்குமே ஞாபகம் இல்ல. இப்ப இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? எங்கேயாவது லாங் டிரைவ் போறது தான் பெட்டர். பப்ளி, நீ ஒன்னு பொண்ணு, இன்னும் போய் நிறைய ஃப்ளவர்ஸ் கொண்டு வாப்போ. சரி சித்தப்பா. ஏய் ராபின், என்னப்பா இதெல்லாம்? எல்லாத்தையுமே தப்பா டெக்கரேட் பண்ணிருக்க. எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணு. ஓகே சார். அப்புறம் பிரபா, இன்னொரு விஷயம், ப்ளூ அண்ட் பிங்க் இந்த காம்பினேஷன் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இந்த காம்பினேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண. மைத்திலி, நீ அவரோட ஃபேவரட் கலர். இப்படியே இருக்கட்டும், விடுங்க. சரி, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. இந்த உலகம் பூரா ஒரு பக்கம், அபியோட தம்பி ஒரு பக்கம். டேய், ஆக்சுவலா எல்லாரும் மறந்துட்டாங்க, உனக்கு தான் ஞாபகம் இருக்கு. எவ்வளவு பாசம்டா உனக்கு. என்னடா இப்படி சொல்லிட்ட? பாசம் இல்லாம இருக்குமா? இவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு டேவை நான் மறந்துடுவேனா என்ன? பர்த்டேவை நான் எப்படிடா மறப்பேன்? Love you my brother. இது மட்டும் இல்ல அபி, நான் இன்னும் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன்.
உண்மையாவா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். டெக்கரேஷன் எப்படி இருக்கு? என்ன பிரபா இப்படி கேட்டுட்ட? உன் கையால நீ புல்ல எடுத்துட்டு வந்து பண்ணாலும் நல்லா தான்டா இருக்கும். டாப் கிளாஸா இருக்கு. சரி அது இருக்கட்டும். பிடிக்குங்கிறியா பிடிக்காதா? என்ன கேள்விடாது? பிடிக்குமானா என்ன அர்த்தம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. டேய் நான் ஒண்ணு பத்தி Class, கேட்கலடா. த்ரிஷாவுக்கு பிடிக்குமா இல்லையான்னு கேக்குறேன். த்ரிஷாவுக்கு ஏன் பிடிக்கணும்? த்ரிஷாவோட பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் உனக்கு எதுக்குடா பிடிக்கணும்? அவளுக்கு தானே பிடிக்கணும். அப்படின்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் த்ரிஷாக்காகவா? பின்ன வேற யாருக்கு? இங்க பாரு, அவளுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்காக சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கோம்டா. ஆமா அபி, அவன் சொல்றது சரிதான். ரிஷாவுக்கு இந்த வீட்ல இதான் பிறந்த நாள் இல்ல, கண்டிப்பா சர்ப்ரைஸ் கொடுத்தாகணும்ல.